அதானி நிறுவனம் இலங்கை மக்களோட பணத்தை சத்தமே இல்லாமல் பெருமளவில் சுரண்டி கொண்டிருக்கு. அரசாங்கத்தினுடைய அனுமதியோட இந்த சுரண்டல் நடக்குது. மிகப்பெரிய கொள்ளை சம்பவம் என்று சொல்லியும் சொல்ல முடியும். இந்த வீடியோவை இலங்கையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எதிர்காலத்தில் உங்களோட வீட்டில் மின்சாரத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம், எத்தனை மணிக்கு பல்பை போடலாம், ஆஃப் பண்ணலாம் என்று சொல்லி தீர்மானிக்கிறதுல அதானி நிறுவனம் செல்வாக்கு செலுத்த போகுது. அதுக்கான புது அனுமதி அமைச்சரவையில் சில நாட்களுக்கு முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் மூலமாக 1.15 பில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கை அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா மதிப்பிடப்பட்டிருக்கு. இலங்கை அரசாங்கத்துக்குன்றது இலங்கை மக்கள் தான் இந்த பணத்தை அதானி நிறுவனத்துக்கு செலுத்த போகிறாங்க. அந்த திட்டம் என்ன, இந்த மோசடி எப்படி நடக்க போகுதுன்றதை விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். அதானி நிறுவனம் சம்பந்தமாக கடந்த காலங்களில் இருந்து இலங்கையில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருது. முதல்ல கொழும்பு துறைமுகத்தில் மேற்கு முனையம் அபிவிருத்தி திட்டம் என்ற பெயரில் அதானி நிறுவனத்துக்கு 700 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு திட்டம் அந்த நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதுவும் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தினதுக்கு பிறகு அந்த நிறுவனம் சம்பந்தமான பல விஷயங்கள் இலங்கையில் பேசுபொருளாகி இருந்தது. விலைமனு கோரல், சர்வதேச விலைமனு கோரல் நடைமுறை இல்லாமல் தான் கொழும்பு துறைமுகத்தினுடைய மேற்கு முனையமும் அதானி நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டதா குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு பூநகரி மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்கிறதுக்கும் உரிய சர்வதேச விலைமனு கோரல் நடைமுறை இல்லாமல் இலங்கை அரசாங்கம் அதானி நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கு என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இப்போ வரைக்கும் சூழலியலாளர்களும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்ற விமர்சனத்தை தொடர்ச்சியாகவே முன்வச்சு வராங்க. இந்த திட்டமும் 442 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான திட்டம். இதுவும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு. இலங்கையில் இருக்கிற 3 மிக முக்கியமான விமான நிலையங்களோட முகாமைத்துவ செயற்பாடு அதானி நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்படலாம் என்ற விஷயம் பேசுபொருளாகி இருக்கு. இதுவரைக்கும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படாட்டியும் கூட எதிர்காலத்தில் அது வரலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி ஒரு நாட்டோட மிக முக்கியமான 3 துறைகள், விமான நிலையம், மின்சாரத்துறை, துறைமுகம் என்று சொல்லப்படுற 3 துறைகளும் ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய, வெளிநாட்டு நிறுவனத்தினுடைய, அதானி நிறுவனத்தினுடைய கைகளுக்கு போயிருக்கு, இல்லாட்டி போக போகுது. இதில் விலைமனு கோரல் நடக்கலை என்று சொல்லி சொல்லப்படுது, இல்லாட்டி உரிய முறையில் அது நடக்கலை என்று சொல்லி சொல்லப்படுது. தெரியாதவர்களுக்கு எளிமையாக என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ என்னோட ஒரு வாகனம் இருக்குது, அதை நான் விற்க போகிறேன்னு சொல்லி வச்சுக்கொண்டா 5 பேருக்கு அந்த வாகனத்தை காட்டுற பட்சத்தில் அதிகமான பணத்தை யார் தர விரும்புகிறாரோ அந்த நபருக்கு என்னுடைய வாகனத்தை விற்பனை செய்ய முடியும். இதே என்னுடைய நெருக்கமான ஒரு நண்பருக்கு அந்த வாகனத்தை நான் விற்பனை செய்கிறதுக்கு முன்வருவனாக இருந்தால் அவருக்கு சலுகைகளை கொடுக்க வேண்டி இருக்கும், எனக்கு நட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த அதானி நிறுவனத்துக்கான திட்டங்கள் இலங்கை அரசாங்கத்தால் ஒப்படைக்கப்பட்டதிலையும் நடந்திருக்கக்கூடிய சம்பவம். மன்னார்லையும் பூநகரிலையும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை அமைக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கம் அதானி நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்திருந்தது. என்னென்னு சொன்னால், கடந்த காலங்களில் நெருக்கடியான சூழல் உருவாகி இருந்தது. எரிபொருளை இலங்கைக்கு கொண்டு வர முடியாமல் போனதால் மின் தடை ஏற்பட்டிருந்தது. அப்போ நாங்கள் 2030ஆம் ஆண்டாகிற நேரத்தில் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி மின்சாரத்தை நோக்கி நகர்றோம் என்ற காரணத்தை மையமாக வச்சு மூடி மறைக்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு காரணத்தை இலங்கை அரசாங்கம் சொல்லி வருது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான காரணமாக இருந்தாலும் அதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மோசடி நடக்குது. இப்போ அதானி நிறுவனத்துக்கு இந்த திட்டத்தை ஒப்படைக்கிறதுக்கான அனுமதி 2022ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் 7ஆம் தேதி அமைச்சரவையில் அனுமதி கிடைக்குது. அதுக்கு பிறகு அமைச்சரவையால் ஒரு உபகுழு நியமிக்கப்படுது. அந்த திட்ட முன்மொழிவு சம்பந்தமாக ஆராய்ச்சி பரிந்துரைகளை முன்வைக்கிறதுக்கு. அந்த பரிந்துரை கிடைச்சதுக்கு பிறகு இப்போ போன 7ஆம் தேதி அமைச்சரவையில் இன்னும் ஒரு அனுமதியும் கிடைச்சிருக்கு. என்னென்னு சொன்னால், 20 வருஷங்களுக்கு அதானி நிறுவனத்திட்ட இருந்து இலங்கை அரசாங்கம் மின்சாரத்தை கொள்வனவு செய்ய போகுது. இப்போ இந்த மின்சாரம் கொள்வனவு செய்யப்படுறதில் இருக்கிற முறைகேடு, மோசடி என்னென்னு சொன்னால், நிபுணர்கள் சுட்டி காட்டுற மாதிரி என்னுடைய தனிப்பட்ட கருத்தோ இல்லாட்டி வேறு அரசியல்வாதிகள் சொல்கிற கருத்தோ கிடையாது. இலங்கையில் மிக பிரபலமாக இருக்கிற நிபுணர்கள், அட்வொகேட்டா மாதிரியான நிறுவனங்களோட அந்த நிறுவனத்தினுடைய தலைவரும் இது சம்பந்தமான சில விளக்கங்களை ஊடகங்களுக்கு அண்மையில் கொடுத்திருந்தார். அவருடைய கருத்துப்படி இந்த விலைமனு கோரல் உரிய முறையில் நடக்கலை. IMF நிபந்தனையும் கூட என்னென்னு சொன்னால், விலைமனு கோரல் இல்லாமல் இந்த மாதிரியான பாரிய திட்டங்கள் ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கப்படுற பட்சத்தில் வெளிப்படை தன்மை இருக்காது, நம்பகத்தன்மையும் இருக்காது,
ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி IMF நிபந்தனையிலையும் அறிக்கையிலையும் அடிக்கோடிட்டு காட்டப்பட்டிருக்கு என்ற விஷயம் நிபுணர்களால் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதுதான் இதிலையும் இந்த திட்டத்திலையும் நடந்திருக்கு. அடுத்த அதானி நிறுவனத்திட்ட 20 வருஷங்களுக்கு இலங்கை அரசாங்கம் மின்சாரத்தை கொள்வனவு செய்ய போகுது. ஒரு கிலோவாட் மணித்தியாலம் மின்சாரத்தை 8.26 அமெரிக்க டாலருக்கு அதானி நிறுவனத்திட்டிருந்து இலங்கை அரசாங்கம் மின்சாரத்தை கொள்வனவு செய்ய போகுது. இது சர்வதேச விலைமனு கோரல் நடந்திருக்குமா இருந்தா 5% அமெரிக்க டாலரை விட குறைவா மின்சாரத்தை கொள்வனவு செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் விலைமனு கோரல் நடக்காததால இந்த அளவு மிகப்பெரிய ஒரு மோசடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நிபுணர்கள் சுட்டி காட்டுறாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூட இந்த மின் அலகிட ஒரு கிலோவாட் மணித்தியாலம் மின்சாரத்திட பெறுமதி என்றது 3.4% அமெரிக்க டாலராக தான் இருந்து வருது. இது இந்தியாவை சேர்ந்த அதானி நிறுவனம் இலங்கையில் 8% அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பணத்துக்கு மின்சாரத்தை விற்பனை செய்ய இருக்கு. இது எப்படி என்ற கேள்விதான் இந்த மாதிரியான நிபுணர்களால் எழுப்பப்படுது. அதுலேயும் குறிப்பாக இப்போ நான் சதம் என்று சொல்றதால அது பெரிய தொகை இல்லை மாதிரி நமக்கு நம்ம அப்படி பார்க்குற நேரத்தில் நமக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பார்க்குற நேரத்தில் அந்த நிபுணர்கள் சொல்ற மாதிரி 57 மில்லியன் அமெரிக்க டாலர் மேலதிகமாக இலங்கை அரசாங்கத்தால் இலங்கை மக்களோட பணம் அதானி நிறுவனத்துக்கு செலுத்தப்பட இருக்கு. 20 வருஷம் என்று சொல்லி கணக்கு போட்டு பார்க்குற நேரத்தில் மேலதிகமாக 1.14 பில்லியன் அமெரிக்க டாலரை அதானி நிறுவனத்துக்கு இலங்கை அரசாங்கம் செலுத்த போகுது. இது மக்களோட பணம். நாங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற மின்சாரம் மூலமாக நாங்கள் செலுத்த போகிற மின் கட்டணம் மூலமாக தான் இந்த பணம்ன்றது அதானி நிறுவனத்துக்கு இலங்கை அரசாங்கத்தால் செலுத்தப்பட இருக்கு. இதே நேரம் இப்போ இலங்கை அரசாங்கம் தனியார் பிரிவுகள்கிட்ட இருந்தும் மின்சாரத்தை கொள்வனவு செஞ்சு வருது. இப்போ நீண்ட காலமாகவே நடக்கிற ஒரு நடைமுறை தான். அவசரமான தேவை ஏற்படுற நேரங்கள் அதிலேயும் மோசடி இருக்கிறதா சொல்லப்படுது, குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. எப்படியா இருந்தாலும் இப்போ சில நாட்களுக்கு முதல்லையும் 50 மெகாவாட் மின்சாரத்தை வாங்குறதுக்கு இலங்கை மின்சார சபை விலைமனு கோரலை அறிவிச்சிருந்தது. 4.5 இலங்கை நிறுவனங்கள் முன் வந்திருக்கு. இந்த நிறுவனங்கள்ட்ட இருந்து 6% அமெரிக்க டாலருக்கு தான் ஒரு அலகு மின்சாரத்தை இலங்கை அரசாங்கம் கொள்வனவு செய்யும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்போ உள்நாட்டு நிறுவனங்கள்ட்ட இருந்து 6% அமெரிக்க டாலருக்கு இலங்கை அரசாங்கம் மின்சாரத்தை கொள்வனவு செய்து, அதே நேரத்தில் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திட்ட இருந்து விலைமனு கோரல் உரிய முறையில் நடக்காம 8% அமெரிக்க டாலருக்கு எப்படி மின்சாரத்தை கொள்வனவு செய்ய முடியும்? இது மிகப்பெரிய மோசடி என்ற விஷயம்தான் இப்போ பலராலையும் சுட்டி காட்டப்படுது. இதை தவிர இது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். 484 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட இருக்கு. பூநகரிலையும் மன்னார்லையும் சேர்த்து காற்றாலை மின் உற்பத்திக்கு மிக பொருத்தமான இடம் மன்னார் என்றது பலராலையும் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. ஒரு வறண்ட பிரதேசமா இருக்கு, அதிகமான காற்று வீசக்கூடிய பிரதேசமா இருக்கு. அப்ப காற்றாலை மின் உற்பத்தியில எந்த விதமான சவாலும் கிடையாது, கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய ஒரு தேவை கிடையாது. அதுக்கு சாதகமான சூழல் தான் அங்க மன்னாரை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அப்ப இந்த அடிப்படையில் இந்த 8% அமெரிக்க டாலர்ன்றது தீர்மானிக்கப்பட்டது என்ற கேள்வியை தான் இந்த நிபுணர்கள் முன்வைக்கிறாங்க. எங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் எப்படியான சூழலை நாங்கள் இருந்தோம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். மின்சார கட்டண பட்டியலை அச்சிடுறதுக்கு காகிதத்துக்கு கூட பணம் இல்லாமல் எழுதி கொடுத்த இல்லாட்டி வேறு வேறு நடைமுறைகளை பின்பற்றின ஒரு நாட்டில் இப்போ மோசடியாக அதிகமான தொகை ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு மின்சாரத்தை கொள்வனவு செய்கிறதுக்காக செலுத்தப்பட இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற பல்பை போடலாமா இல்லையான்றதை தீர்மானிக்க போகிறது அதானி நிறுவனமாக தான் இருக்க போகுது. இங்கே வாரது சில நேரங்களில் பலருக்கு விமர்சனம் இருக்க முடியும். அதானி நிறுவனம்ன்றது ஒரு முதலீட்டு திட்டத்தை ஆரம்பிக்குது, இதை எப்படி விமர்சிக்கலாம்னு சொல்லி. இங்கே அதானி வாரதோ அம்பானி வாரதோ பிரச்சனை கிடையாது. வார முதலீட்டாளர்கள் முன்கதவால் வர வேண்டி இருக்கு. அது நியாயமான முறையில் உரிய நடைமுறைகளை பின்பற்றி நடத்தப்படுமா இருந்தால் நல்லது. என்று சொன்னால் இதனால் பாதிக்கப்பட போகிறது இலங்கையில் இருக்கிற மக்களாக தான் இருக்க போகிறாங்க. இதை தவிர அரசியல் அழுத்தம்ன்றதும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. அதானியை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய நீண்ட காலமான மிக நெருக்கமான நண்பர் என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்தியாவில் அதானி நிறுவனம் எப்படி சில மோசடிகளை செஞ்சிருக்குன்னு சொல்லி சர்வதேச அளவில் நிறைய அறிக்கைகள் கூட கடந்த காலங்களில் வெளியாகி இருந்தது. அதானி நிறுவனத்துக்கு சில திட்டங்களை ஒப்படைக்கிறதுக்காக இந்திய அரசாங்கம், நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் விலைமனு கோரல் நடைமுறையை மாற்றினதாக கூட குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்போ அதானியும் மோடி இந்திய பிரதமரும் மிக நெருக்கமான
நண்பர்கள் அவங்களுக்கு சாதகமான தீர்மானங்கள் எடுக்க முடியும். அதே நேரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் விடுக்க முடியும். இதை நான் சொல்லல, கடந்த காலங்களில் இந்த மாதிரியான அழுத்தம் விடுக்கப்பட்டிருக்கிறதா அதிகாரிகள் கூட நேரடியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இலங்கை மின்சார சபையின் தலைவராக இருந்த ஃபெர்டினாண்டோ ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்றாரு. மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை அதானி நிறுவனத்துக்கு தான் ஒப்படைக்கணும் என்று சொல்லி கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக அழுத்தம் விடுத்தார். இந்த அழுத்தம் காரணமாக தான் இந்த திட்டத்தை அதானி நிறுவனத்துக்கு ஒப்படைக்க வேண்டிய சூழல் உருவாகி இருந்ததுன்னு சொல்லி இலங்கை மின்சார சபையினுடைய முன்னாள் தலைவர் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார். பிறகு 3 நாட்களுக்கு பிறகு அவர் பதவி விலக வேண்டிய சூழல் உருவாகி இருந்ததெல்லாம் வேற கதை. இந்த மாதிரி தனிப்பட்ட நலன்களுக்காகவும் ஊழலுக்காகவும் அரசியல் நலன்களுக்காகவும் இலங்கை மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. இந்த திட்டம் உரிய முறையில் முன்னெடுக்கப்பட்டிருக்குமா இருந்தால் அது வரவேற்கப்பட வேண்டியது. இதனால கடைசியில் பாதிக்கப்பட போகிறது இலங்கை மக்களாக தான் இருக்க போறாங்க. 2019ஆம் ஆண்டுல இலங்கையினுடைய வறுமை மட்டம் 11% இருந்தது. 2024ஆம் ஆண்டுல 26% அது அதிகரிச்சிருக்கிறதா போன மாதம் உலக வங்கி வெளியிட்ட ஒரு அறிக்கையில சொல்லப்பட்டிருந்தது. இப்போ இலங்கையில் இருக்கிற மக்களோட வறுமைன்றது படிப்படியா அதிகரித்து கொண்டு போகுது. கால்வாசிக்கும் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில கால்வாசிக்கும் அதிகமானவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. 26% அதிகம்ன்றது கால்வாசியை விட அதிகமானது. இப்போ இந்த மாதிரி மக்களோட வறுமை மட்டம் அதிகரித்து கொண்டு போகுது. மற்ற பக்கம் பார்க்குற நேரத்தில் அரசியல்வாதிகள் தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கும் வேறு வேறு தேவைகளுக்காகவும் ஊழலுக்காகவும் லஞ்சத்துக்காகவும் இலங்கை மக்களை தொடர்ச்சியாக கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்துக்குள்ள தான் போட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஊழல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமா இருந்தால் வறுமை மட்டம் குறைய போகிறது கிடையாது. இலங்கை ஒரு செழிப்பான நாடா மாற போகிறதும் கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.